சிம்பிளாக ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சான பூர்ணம் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு குக்கரில் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றணும். இது வந்து பாசிப்பருப்பு, நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். இதை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பஞ்சு போல் ரெடி ஆகிடும். இதை வந்து தண்ணி இல்லாமல் திரும்ப நம்ம வடிக்கணும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த உருண்டைகள் வந்து பிடிக்க முடியாது. ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறமா திரும்ப ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மசிச்சு விட்டுருங்க. இல்லை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப் போட்டுட்டு இது நல்லா திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். கருப்பட்டி, வெல்லம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகிடும். ஆற வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு லெமன் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் சின்னதாகவும் பிடிச்சு போடலாம். இப்போ இதுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த உருண்டைகளை போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பனியாரம் பேனில் தான் நான் பண்ண போகிறேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் தேவைப்படும். இதை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் வந்து மாவு இட்லி மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னா 1 கப் அரிசி 1/4 கப் உளுந்து போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக அரைச்சிடுங்க. பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அரிசி மாவு, மைதா மாவு போட்டு கூட நீங்கள் பண்ணலாம்.